ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம ஜங்குக்கு லைவ் வந்தது எல்லா ஆர்மிஸ்க்கும் அன்எக்ஸ்பெக்டட். இது ஐயோ, நான் எதிர்கூட பார்க்கல. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நம்ம ஜங்கு கூடயே சேர்ந்து பாட்டு பாடினது, ஹோம் டூர் போனது எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டேக்கு கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது டாப் டே. இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ. ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஐம் ஸோ சாரி, நான் போடுறேன்னு லேட் பண்ணிட்டேன். சாரிடா. நான் ஏதோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டேன். ஹாப்பியாக பார்ப்பீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் ஷார்ட் டியூரேஷனில் அந்தளவுக்கு யோசிக்க முடியல. இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போடுங்க. அப்புறமேட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு தாண்டா காட்டுறாங்க. அவர் டின்னர் டேபிளில் டின்னர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டேக்காகையும் அவருடைய பையன் ஜேட்காகையும் வெயிட் பண்ணிட்டு, இப்போ டேவை பார்த்தா டே வந்து கம்பெனியில் சிஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதே ஜேடு பார்த்தா ஜேட் வந்து இப்போ தான் அவனுக்கு 6 years old ஆகுது. ஸ்கூல் போயிட்டுருக்கான். நம்ம ஜேடை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே வந்து ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராமல் நேராக நம்ம டேவுடைய ஆஃபீஸ்க்கு போயிடுவான். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவும் ஜேடும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வராங்க. இவங்க 2 பேர் வரதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சுன்னு நம்ம ஜங்குக்கு போயிட்டு நம்ம டேவுடைய கையிலேருந்து பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஜேடுடைய ஷோல்டர் பேக்கையும் வாங்கிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம டேவும் ஜேடும் பார்த்தா கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் இவங்க 2 பேருமே சேர்ந்து அப்படியே மேலே போயிடுறாங்க. இப்போ மேலே போகும்போதே நம்ம ஜங்கு கீழே இருந்து, டே சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், 2 பேரும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு தூங்குங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் 2 பேர் வெளியே சாப்பிட்டோம். வெளியவே சாப்பிட்டீங்களா? கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நான் என்றைக்கு வீட்டில் சாப்பிட்ருக்கேன், நீ வந்து சமைச்சு வைக்கிற. அது அது வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஜங்கு, உன் வேலையை மட்டும் பாரு, அக்கறை காட்டுறேன்னு ஓவராக ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மேலே போயிட கூடவே ஜேடையும் கூப்பிட்டு போயிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து அப்படியே படுத்து தூங்கிட. இங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு எல்லாம் பேக் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவர் போய்ட்டு சமைச்சது எல்லாத்தையும் அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவரையும் இப்போ தூங்கலான்னு சொல்லிட்டு மேலே போனால் நம்ம டேவும் ஜேடும் தனியாக ஒரு ரூமில் தூங்குறாங்க. நம்ம ஜங்குக்கு மட்டும் தனியாக தூங்குறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக்கு வழக்கம் போல் எழுந்துச்சு சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க கொஞ்ச நேரத்துலேயே நம்ம டேவும் ஜேடுமே ஒன்றாவே சேர்ந்து மேலேருந்து அப்படி இறங்கி வராங்க. வரும்போதே நம்ம டே பார்த்தா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாரு. நம்ம ஜேட் பார்த்தா அவனும் ரெடி ஆகிட்டான். நம்ம டேவே வந்து நம்ம ஜேடை நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போது இவங்க 2 பேரும் அப்படியே ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கும் கிளம்பி அப்படியே ஒன்றா கீழே நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம ஜங்கு உடனே, என்னங்க அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டீங்க, சாப்பாடு? இந்த பாரு ஜங்கு, நான் திரும்ப சொல்கிறேன், நீ இந்த அக்கறை காட்டுறேன்னு சொல்லிட்டு இதையும் பண்ணிகிட்ருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். நைட்டு மேபி வரதுக்கு லேட் ஆகும். அது நீ தூங்கிட, அவ்வளோதான். நான் வந்து மூஞ்சை முழிச்சிட்டு நான் போய்ட்டு தூங்க விரும்பலை, நீ சாப்பிட்டு தூங்கிட, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுன்னு அப்படியே வெளியே போய்ட. ஜேடை கையோடு கூப்பிட்டு போயிடுறாரு. நம்ம டே இந்த மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம ஜேட் வந்து காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போது அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஜேடையும் அனுப்பி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு வீட்டு வரலாம் பார்த்துட்ருக்கா. அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஜேடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஸ்கூலுக்கு போயிடுறாரு ஈவினிங்கு. அங்கே போனால் நம்ம ஜேடா ஸ்கூலை முடிச்சுட்டு ஜாலியாக லஞ்ச் பேக்கை கையில் வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே வரான். அப்பாவுக்கு ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததும் ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே ஜங்குக்கு தாண்டி அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு போயிட்டு என்ன இவன் லூஸ் மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடுடைய ஷோல்டர் பிடிச்சி திருப்பி நம்ம ஜங்குக்கு ஃபேஸை பார்க்குற மாதிரி வச்சுட்டு, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னு தெரியுதுல, எதுக்காக முன்னாடி ஓடுற நீ,
இதோ பாருங்க, நான் அப்பாவை பார்க்க போகிறேன், நான் உங்ககிட்ட பார்க்க வரல. நீங்கள் எதுக்கு இங்கே தேவையில்லாமல் வந்து உங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அப்பா தான் சொன்னார்ல, எதுக்காக உங்களுடைய டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் பாட்டுக்குன்னு நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஒரு சைடு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு ஆசையாக போயிட்டு ஜேட் கிட்ட பேசலான்னு போனாலும் ஜேட் இந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி எதனாவது ஒரு விஷயத்த சொல்லிடுவான். ஆனால் அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை அவன் சொல்லிடுவான், கண்டிப்பாக சொல்லிடுவான். நம்ம ஜங்குக்கு தெரியும் இவன் எல்லாத்தையுமே கிட்டேருந்து தான் கற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி கிட்ட பேச போனாலும் அவரும் எதுவுமே கண்டுக்க மாட்டார். என்ன மயிர்னா பேசி நான் காதில் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து நம்ம ஜங்குக்கு எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுவார். இதை எல்லாத்தையும் ஜேடும் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே அவருடைய வீட்டுக்கு போயிட, இந்த பக்கம் ஆஃபீஸில் பார்த்தா நம்ம கிட்ட போயிட்டு நம்ம ஜேட் போயிட்டு ஜாலியாக குதித்து விளையாடி அங்கேயே ஹோம்ஒர்க் பண்ணி அங்கேயே நம்ம கூடயே ஜாலியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம உடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோல்மேட் நம்ம ஜிமின் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் எதையோ யோசிச்சுட்டு இப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, மார்னிங் இதே ரொட்டீன், ஈவினிங் நம்ம உடைய ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 3:30 போல் ஆகுது. நம்ம ஜிம்மினை காட்டுறாங்க. நம்ம உடைய ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு டே அவங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். என்ன சொல்ல? ஆமாம், எதுக்காக ஜேட் திரும்பி எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்துட்டுருக்கான்? அவன் என் பையன் என்ன பார்க்க வரான், அதில் உனக்கு என்ன வலிக்குது? அது இல்லைடா, ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் அவன் இங்கே தான் வரான், எதுக்கு? அவன் என் பையன் என்ன பார்க்க வரான், உனக்கு என்னடா வலிக்குது? என் கூட இருக்கணும்னு நினைக்கிறான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ ஜங்குக்கு அவன் வீட்டில் கிடக்குறான். வீட்டில் என்னடா அவன் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், பிடிக்காது, அது ஏன் இஷ்டம். இந்த பாருடி, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல, மழுப்பாத சரியா? எனக்கு தெரியும் நீ ஜங்குக்கு அவாய்ட் பண்ணுறது, தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காத. என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள? அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஜிமின். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஓவராக ஆடாதடா. நீ எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் ஜங்குக்கும் எனக்கு ஃப்ரெண்டு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஜேட் உன்னை பார்த்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்கான்டா, அது உனக்கு புரியுதா இல்லையா? அவன் எதையும் கற்றுக்கல, என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான், ஓகேவா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் திரும்ப சொல்கிறேன், நீ தப்பு பண்ணுற. நீ அவனை திருத்துற, நீ வளர்க்குறன்னு சொல்லிட்டு அவன் மேலே நீ எந்த அளவுக்கு கரியை பூச முடியுமோ அந்த அளவுக்கு கரியை பூசிகிட்ருக்க. ஜங்குக் மேலே உனக்கு அப்படி என்ன கோபம் எனக்கு சொல்லு. இதோ பாரு, வேண்டாம், இங்கே பாருட்டே, நான் கேட்குறத ஒழுங்காக புரிஞ்சுக்கோ. நான் எதுக்காக கேட்குறேன்னா, உனக்கு மேபி சொல்யூஷன் தேட முடியாமல் இருந்திருக்கலாம், அதனால தான் கேட்குறேன். நீ எதுனா ஒன்று என்கிட்ட சொன்னா என்னால் முடிஞ்ச சொல்யூஷன் நான் உனக்கு கொடுப்பேன் இல்லையா? ப்ளீஸ்டா, ஷேர் பண்ணு. ஜங்குக் பாவம் இல்லையா? இந்த பாரு, நான் அவனை பற்றிலாம் யோசிக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. எனக்கு என் வேலையும் என் பையனுமே கரெக்டாக இருக்காங்க. அப்போ என்ன மயத்துக்குடா நீ ஜங்குக்கு மேரேஜ் பண்ண? ஜங்குக்கு இல்லாமல் ஜேட் உனக்கு வந்திருப்பானடா? அவனை பற்றி நினச்சி பார்க்கவே மாட்டேன். நானும் பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் ஜேட் இங்கே தான் வரான், வீட்டுக்கு போக மாட்டான். அப்போ ஜங்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீ நைட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் தனியாக தான் இருக்கணுமா? அவனுக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவான் உங்கள் வீட்டுக்கு? பாரு, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, ஓகேவா? அவனை பார்த்துக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நாங்களும் அவனுக்கு யார்? இதை பாரு, நீ என்னென்னமோ யோசிச்சுட்டு தப்பாக பேசிகிட்ருக்க. ஜங்குக்கு அந்த மாதிரி கிடையாதுடா. யாரா சொன்னா அப்படி? அவன் அப்படி கிடையாதுன்னு யார் சொன்னா? நீ போய் பார்த்தியா? கூட இருந்தவன் எனக்கு தாண்டா தெரியும். என்னடா பேசுகிற நீனு லூஸு? அவனை பற்றி என்னடா நினச்சிட்ருக்காரு? இப்போ பாருடா, உனக்கு சொன்னால் புரியாது, சொல்லுடாட்டே, என்னன்னு சொல்லிட்டு சொல்லு. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஆன்சர் கொடுக்குறேன். நீ மேபி ஜங்குக்கு தப்பாக புரிஞ்சிட்ருக்கலாம்டா, அவனுக்கு இது ரீசனே இல்லாத பனிஷ்மெண்ட் மாதிரி. புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என்ன விஷயம் சொல்லு. சரி, சொல்லி தொலைகிறேன். ஜங்குக்கு மேரேஜ் பண்ணப்பெல்லாம் நல்லா தாண்டா இருந்தான். அப்புறம் என்ன,
இல்லைடா, எனக்கு ஸ்டார்டிங்கில் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். ஆமாம் தெரியும். ஆனால் அதான் மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா பேசுனீங்களே. ஆமாம், அதுக்கப்புறமேட்டு அவனுடைய பிஹேவியர்ஸ், அவனுடைய சுட்டித்தனம், இது எல்லாத்தையும் வச்சு எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானே அவனை லவ் பண்ணேன் தான். அப்புறம் என்னடா, அதுக்கப்புறம் தானே விஷயமே நடந்தது. அதுக்கப்புறமேட்டு ஜங்குக் கன்சீவ் ஆனால. ஆமாம், அப்போது ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும். அப்போது நான் அப்போ தான் ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் அவ்வளோ பரபரப்பாக கிளம்புனேன். ஆனால் ஃபைலை மறந்து வச்சுட்டேன்ட்டேன். சரி, ஃபைலை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். என்னாச்சு, வீட்டில் எவனே தெரில வந்து உட்காந்துட்ருக்கான். என்னடா பேசுகிற? ஆமாண்டா, ஜங்குக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிகிட்ருக்கான். நின்று பேசலை, ஜங்குக்கு ஹாலில் உட்கார வச்சு காஃபி கொடுத்து கையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்ருக்கான். என்னமோ மாமங்கிட்ட பேசுகிற மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்கான். எனக்கு அன்றைக்கி பார்த்துதான் அவனுக்கு போய்ட்டு பளீர்னு அறையணும் போல் தோணுச்சு. சரி வேண்டாம், யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்திருப்பாங்க, இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் எவனாவது ஒருத்தர் இருந்திருப்பான், அவங்ககிட்ட தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான் போலன்னு நினச்சிட்டு இருந்தா. அடுத்த மாதமும் அவன் வந்தான், அதுக்கு அடுத்த மாதமும் வந்தான். ஆனால் டெலிவரிக்கு வரல. எப்படி முன்ன பின்னவன் தெரிஞ்சவனாக இருந்தால் டெலிவரிக்கும் வந்து நின்றுக்கணும் இல்லை? அவன் வரலை. இன்ன வரைக்கும் ஜங்குக்கு வந்து பார்க்கல. அப்போ அந்த 3 மாதம் அவன் கூட அவன் எப்படி இருந்தான்றது எனக்கு எப்படி தெரியும்? டேய், அது நீ அவன்கிட்ட போய் கேட்டியாடா? நான் எதுக்கு கேட்கணும்? அதான் நானே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. டேய், நீ இப்போ சொன்ன மாதிரி அது நம்ம ஜங்குக் கூட படித்தவங்களோ இல்லைன்னா ஜங்குக்கை முன்னாடி தெரிஞ்சவங்களோ கூட இருந்திருப்பாங்கடா. அவன் முன்ன பின்ன தெரியாதவங்கள உள்ளே கூட்டு வந்து காஃபி கொடுத்து பேசுகிற அளவுக்கு விவரம் தெரியாத ஆளாடா. லூஸு மாரி பேசிகிட்ருக்க. இதுக்காகடா அவனுக்கு இத்தனை வருஷமாக பனிஷ்மெண்ட்டு? இந்த பேரட்ஜிவன், நான் எது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியல. அவன் எந்த ஆங்கிளில் உட்காந்துட்டு இருந்தான், எப்படி நம்ம ஜங்குக் கிட்ட பேசினான், அவன் எப்படி குழஞ்சி பேசினா, ஷோல்டரில் கை வைக்கிறது, சேடு உள்ளே இருக்கும்போது வயிற்றில் தடவுறது, எல்லாத்தையும் நான் தூரத்துலேருந்து பார்த்த மயிறு. நீ அவனை கட்டினவன் இல்லைடா, போயிட்டு பலார்னு ஒரு அரைஞ்சு கேட்க முடியாது அவனுக்கு யாரா இவன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரைட்ஸ் கூட அவனுக்கு இல்லையா? என்னவோ 3வது மனுஷன் முக்கில் நின்று பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வந்து ஏன்ட்டு எப்படி பேசிகிட்டு இருக்க? அறிவு இருக்காடா? எங்கேயாவது படித்தவ மாதிரி எங்கேயாவது நடந்துக்கிறியா நீட்டே? இந்த மேனேஜ்மெண்ட், நீ இப்படி தான் பைத்தியம் மாதிரி எதனா ஒன்று பேசுவேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அளவுக்கு யோசித்து உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்தேன். இப்போ சொல்ல வச்சிட்டியா? புலம்ப ஆரம்பிக்கிறியோ? என்னை கோவப்படுத்தாதா? பையன் வர டைம் ஆச்சு, தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போ. மூடை ஸ்பாயில் பண்ணாதடா, போ. அவன் எப்படியோ போட்டோன்னு நான் விட்டுட்டேன். நானே சீடை வளர்த்துக்கிறேன். ஏதோ ஒப்புக்கு சப்பா மாதிரி வீட்டில் இருந்துட்டு போதும் ஒரு ஓரத்தில். எங்களுக்காக அவன் ஒரு மயிரும் பண்ண தேவையில்ல. நானே சீடை பார்த்துக்கிறேன். A to Z எல்லாமே. அவன் ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். நானே பார்த்துக்கிறேன் அவனை. இந்த பாருடே, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க. ஜேடு சின்ன வயசுலேருந்து நீ தான் ஜேடை பார்த்துட்ருக்க. எனக்கு அது தெரியும். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமேட்டு ஜங்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அது எல்லாமே எனக்கு தெரியும். நீ சின்ன வயசுலேருந்து ஜேடை கூட வச்சுருக்கனால ஜேடு உன்னை பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்குறான்டா. தயவு செஞ்சு அவனுக்கு முன்னாடி ஜங்குக்கிட்ட அந்த மாதிரி பேசாத. நீ ஜங்குக்கிட்ட என்னைக்காவது ஒரு தடவை மூஞ்சி கொடுத்து பேசியிருக்கே டெலிவரிக்கு அப்புறம்? எதுக்கு? அவர் கூட தான் பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மூஞ்சி கொடுத்து என்ன, உடம்பை கொடுத்து பேசுகிறதுக்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எதுக்காக நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே அவ்வளோ கோவம் நம்ம டேக்கு. அவர் பாட்டில் அப்படி நம்ம ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே செம்ம கோவத்தில், இங்கே பாரு, நான் இப்போ சொல்கிறேன், ஒழுங்காக கேளு. இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க போறியோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்காக மட்டும் வந்து நீ ஜங்குக்கிட்ட ஒழுங்காக பேசணும். இன்றைக்கி நைட் அவங்ககிட்ட போய் பேசுகிற முடியாது, பேச முடியாது. என்னடா பண்ணுவேன்? ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஹே, எதுக்காக நீ அவனுக்காக இவ்வளோ கெஞ்சிட்ருக்க?
டேய் உன்ன மாதிரி எனக்கு ஜங்குக்கும் ஒரு ஃப்ரெண்டுடா. அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. நீ ரீசனபிளாக கோவப்பட்டிருந்தா கூட நான் அமைதியாக ஓகே இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக போயிட்டுருப்பான். ஆனால் நீ ரீசனே இல்லை, அவன்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசாமல் அவன்கிட்ட இப்படி இருந்திருக்க. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுக்கோ. இப்போ நான் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நீ நைட்டு வந்து அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. அவன் உனக்காக வெயிட் பண்ணுவான். போயிட்டு பேசுகிறேன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போ. ஜேட் அவன்கிட்ட கொடு. ஹேய் என்ன பேசுகிற நீனு? என் பையனை அவன்கிட்ட கொடுக்கணுமா? டிவோர்ஸ் வேணால் பண்ணுறேன், ஜேடெல்லாம் கொடுக்க முடியாது பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே துரத்தி வெளியே அமிச்சிட. நம்ம ஜிமினுக்கு என்னடா இவன் ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அடுத்த செகண்ட் நம்ம ஜிமின் டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்கு கால் பண்ண. இப்போ ஜங்குக்கு கால் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ ஜங்குக், நான் தான் ஜிமின் பேசுகிறேன். ஜிமின் எவ்வளோ நாள் ஆச்சு பேசு, எப்படிடா இருக்க? அதெல்லாம் நல்லா இருக்கேன். ஜேட் எப்படி இருக்கான்? அவன் என்ன ஜாலியாக அவங்க அப்பா கூட ஹாப்பியாக இருக்கான். உன் கூட பேசுவான், ஜாலியாக என் கூட இருப்பான். பொய் சொல்லாதடா, எனக்கு தெரியும். தெரியுதுல, அப்போ எதுக்கு கேட்டேன்? டே ஜங்குக்கு, அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லுடா. இதை ஏன் நான் இப்படி கேட்குறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அதுக்கப்புறமேட்டு நான் ஏன் கேட்டேன்றதை உங்ககிட்ட சொல்லுவேன், ஓகேவா? சரிடா சொல்லு. இல்லை, நீ 7 to 8 months கன்சீவாக இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது ஒன்று வந்து மீட் பண்ணாங்களாடா? என்னடா எப்பயோ உள்ளதை இப்போ கேட்குற? சொல்லுடா. உனக்கு முன்ன பின்ன வராதவங்க பேசாதவங்க யாராவது வந்து உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமாம். யார் இது? யார் அது? என் அத்தை பையனா? ஆமாண்டா, அவன் மேரேஜ் அப்போ வரல. அதுவும் இல்லாமல் நான் கூப்பிட்ருந்தேன் அவனை மேரேஜுக்கு, அவன் வரலன்னு சொல்லிட்டு நான் கோவமாக இருந்தேன். கன்சீவாக இருந்தப்போ ஃபஸ்ட்டு மந்த்து நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போது அவன் வேலைக்குன்னு சொல்லிட்டு கொரியாவுக்கு வந்துட்டான். அதனால அப்போயும் அவனை மீட் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா அவனுக்கு பிஸின்னு சொல்லிட்டு அவன் இங்கேயே நிறைய ஒர்க்கை பார்த்துட்டு இருந்துட்டான். அதனால தான் எனக்கு 7 to 8 months இருக்கும்போது தான் அவன் வந்து என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணானே. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து என்னை மீட் பண்ணதே, மேரேஜ் அப்போ கூட என்னை வந்து மீட் பண்ணல. ஓ அப்படியா? அப்போது அது உன் மாமா பையனா? ஆமாண்டா. ஏன் என்னாச்சு? இல்லைடா, அவன் திடீர்னு ஏன் வந்தான்? அதான் சொன்னலடா, என்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, அவனுக்கு ஒர்க்கு ப்ரெஷர்னால் என்கிட்ட அவன் வந்து ஒழுங்காக பேசி நடந்துக்க முடியல. அதனால தான் அப்போ வர முடியாத இப்போ வந்து மீட் பண்ணான். ஆமாம், அது ஏன் மாதம் வந்து மீட் பண்ணியிருக்கான்? ஜிமின், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சும்மா சொல்லுடா. அவன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறான், அதனால எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வருவான். நான் தான் சொன்னேன் நீ டெய்லி வந்து மீட் பண்ண வேணான்ட்டு. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஜிமின்? அது வந்துடா, ஒழுங்காக சொல்லு, என்னது சொல்லு. அது டே இருக்கால, டே இல்லை, டே உங்ககிட்ட பேசாததுக்கு காரணம் இதுதான்டா. என்னது? ஆமாண்டா, அவன் உன்னை வந்து மீட் பண்ணுற நேரம் டே உனக்கே தெரியாமல் இருந்து பார்த்துருக்கான். அதனால தான் அவங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கான். நீ அவன்கிட்ட சொல்லு ஜிமின். இல்லைடா, அவன் கூட அஃபேரில் இருக்கியோன்ட்டு உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கான். டே இது அவங்களே வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம்டா. அதனால நானும் சொன்னேன், அவனே வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கிறுக்கு புத்திக்காரன், ஒன்றும் வந்து பேசலை. அவன் இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வருவான்ல, பள்ளியில் அரைஞ்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா ப்ளீஸ்? என்னால் பார்க்க முடியலடா நீ கஷ்டப்படுறத. ஜேட் எப்போ பார்த்தாலும் சும்மா ஆஃபீஸ்க்கே வந்துட்டுருக்கான், வீட்டுக்கு வரவே மாட்டான். அதனால தான் டேக்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி ஜேட் எப்போவுமே எதுக்காக ஆஃபீஸ்க்கு வரான், என் வீட்டுக்கு போக மாட்டான் அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு டே இந்த ரீசனாக சொன்னான்டா. அப்போ இந்த 6 வருஷத்துக்கு தண்டனை இதுதானா? தண்டனை காரணம் இதுதானா? என்னடா பண்ணுறது? இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு ஜங்குக் நீ கோவப்படாத. ஜிமின், எனக்கு கோவம் வரல, எனக்கு சிரிப்பு தான் வருது. சின்னத்தனமாக நடந்திருக்காருடா அவரு. அதான்டா
அவனும் பைத்தியக்காரன் குழந்தைத்தனமாக குழந்தை கூடயே நடந்திருக்கான். நீ கோவம் எதுவும் பார்த்தீங்கள, ப்ளீஸ், உனக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு டேக்கிட்ட பேசுறியா? நான் அவன்கிட்ட பேச சொன்னான், அவன் இன்னமும் அந்த கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறேன்டா. ப்ளீஸ்டா, எனக்காக. சரி, நான் பேசுகிறேன்டா. ஜங்குக், உங்கள் 2 பேர்கிட்ட நான் நடுவில் வந்து நிற்கிறது மேபி ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறது தான் என்னுடைய விஷயம். அதனால தான், ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின். இப்போ உன்னால் தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றே சேர போகிறோம். அப்படின்றப்போ உன்னையே நான் அப்படி நினைக்க போகிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி, 2 பேரும் ஒன்றா இருங்க. அப்புறம் நைட் எதனாவது பெருசாக ப்ராப்ளம் ஆச்சுன்னா யோசிக்காமல் கால் பண்ணு, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ஓகேவா? சரிடா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜிமின் காலை கட் பண்ணிட்டா. கால் பேசுகிற வரைக்கும் அவ்வளோ அமைதியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஒரு சில்லித்தனத்தை நினச்சி சிரிச்சுக்கிட்டு நம்ம ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் காலை கட் பண்ண அடுத்த நிமிஷம் அவருக்கு அவ்வளோ அழுக வருது. உட்காந்து ஓன்னு அழுகிறாரு வீட்லேயே. அவ்வளோ தனிமையில் அவர் எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு சில்லி ரீசனுக்காக இவ்வளோ வலியை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசித்து அவ்வளோ அழுகிறாரு. நம்மகிட்டே அந்தளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு நம்ம ஜங்குக் வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அப்படி அழுதுட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே பார்த்தா ஆஃபீஸில் நம்ம டீ கூட உட்காந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக நம்ம டீ கூட உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக 2 பேரும் கிளம்புறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போகிறப்போ எப்போவுமே பர்டிகுலராக ஒரு ஹோட்டலில் போயிட்டு தான் சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்போது நம்ம டீவை தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு காரை நிப்பாட்டாமல் நேராக வண்டியை வீட்டுக்கு விடுறாரு. இப்போ அதை கவனிச்சுட்டு ஜேடு, அப்பா எதுக்காக ஹோட்டலில் நிப்பாட்டாமல் நேராக வீட்டுக்கு போகிறோம்? எனக்கு வீட்டில் சாப்பிட போகிறோமா? ஆமாண்டா, இன்னிலேருந்து நீ பாப்பா கையில் தான் சாப்பிட போகிற, ஓகேவா? என்னாச்சு அப்பா, வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க? வித்தியாசமாலாம் இல்லை, இனிமேட்டு இப்படி தான். அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணு, இனிமேட்டு பப்பாவை நீனு ஹர்ட் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட எதுவுமே ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. இது வரைக்கும் பேசுனியா? தெரியலையே. இதுக்கப்புறம் பேசக்கூடாது. இப்போ வீட்டுக்கு போனதும் போயிட்டு பாப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு தூங்க போகணும், ஓகே? ஓகே அப்பா, குட் பாய் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜெயிக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு ஹாலில் உட்காந்து ஓன்னு அழுதுட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் கார் சவுண்ட் கேட்டதும் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அந்த கவுச்சை விட்டு இறங்கி அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போ பார்த்தா நம்ம ஜேட்டே 2 பேருமே வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இப்போ வந்தவங்கள பேசக்கூட விடாமல் நம்ம ஜங்குக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஜங்குக் டே முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, ஜேட் உள்ளே போ, பாப்பா உள்ளே போன்னு சொன்னேன், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத, உள்ளே போ. பாப்பா அது வந்து உள்ளே போன்னு சொன்னேன். ஹே ஜங்குக், எதுக்காக இப்போ நம்ம திட்டிருக்கா? நீ கம்முன்னு இருட்டே. ஜெயிட், உள்ளே போறியா இல்லை கை வைக்கணுமா உன் மேலே? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேட் பாட்டுன்னு உள்ளே போயிடா. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய கையை பிடிச்சி அப்படியே அந்த மிடில் ஆஃப் த ஹாலில் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, டே உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஜிமின் சொல்லி தான் எனக்கு தெரியணும்ல. இங்கே பாரு ஜங்குக், நான் பேசுறது முதல்ல கேளு. நீ ஒன்றும் பேச தேவையில்ல, என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நீ இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்காக இந்த அளவுக்கு என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் இல்லட்டே? எதுக்காக இப்படி எனக்கு அர்த்தமே இல்லாத தண்டனை? நான் எத்தனை நாள் எங்கிருக்கேன் தெரியுமா? உங்ககிட்ட ஆசையாக பேசணும், ஜேட் கூட பழகணும், ஜாலியாக அவன் கூட விளையாடணும், அவனை டெய்லி ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் நான் ஏதோ என்னோ கொலைகார மாதிரி நடத்துனீங்களா நீங்கள் 2 பேரும். அப்போ எதுக்காகடா? ஏன் இப்படி என்கிட்ட வந்து நீ பேசியிருக்கலாம்ல ஜங்கு. ஆனால் நீ எனக்கு பண்ணது தப்பு. நான் என்ன பண்ணது தப்பு? என் குடும்பத்தில் உள்ளவனை வீட்டில் உட்கார வச்சு அவனுக்கு காஃபி கொடுத்து பேசினது தப்பா? என்னது? ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், அன்றைக்கி வந்தது என்னுடைய அத்தை பையன். அவன் நம்ம மேரேஜுக்கு வரல, அதனால் என்னை மீட் பண்ணுறதுக்கு வந்தான்.
நம்ம மேரேஜ் டைமில் அவன் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு இங்கே ஒர்க் ப்ரெஷர்னால என்னால் மேரேஜ் டைம் முடிஞ்ச உடனே உன்னை வந்து மீட் பண்ண முடியாதுன்னு அவன் என்கிட்ட வந்து சொல்லிட்டான். அதனால தான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்புறம் லேட்டாக வந்து என்னை மீட் பண்ணான். ஏன் ஏன் இதை நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாம்லட்டு, எதுக்கு இந்த உயிரோடு என்னை வச்சு சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தா? என்னை பார்த்தா அவனுக்கு மனுஷன் வரையே தெரியலையா? சங்குக்காச்சு வந்து நீ நீ என்ன பேசினாலும் இப்போ என் மனசில் இருக்க பொண்ணு ஆற போகிறது கிடையாது. நீ எப்பயும் போல போ, வேலையை பாரு. இத்தனை நாள் என்கிட்ட எப்படி இருந்தோ அதே மாதிரி இருந்துக்கோ, வேலையை பாரு, போன்னு சொல்லிட்டேன், கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுக்கிட்ட கிச்சனுக்கு நடந்து போயிடா. இப்போ நம்ம டீ அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு. கிச்சன் வாசலில் போய் நின்றுட்டு சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்லன்னா வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துலேயும் அந்த ஒரு கேரை வந்து காட்டிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போக அவர் பாட்டு மேலே போயிட்டு ரூமை சாத்திக்கிறாரு. அவர் தூங்குற ரூமை போயிட்டு சாத்திக்கிறாரு. நம்ம டே போயிட்டு ஜேடை எழுப்பி, டேய் ஏன்டா அழுதுட்டுருக்க? பாப்பா திட்டினாருல்ல. ஆமாம் திட்டினான் தான், அதுக்கு அழுவியா? அதெல்லாம் இவ்வளோ நாளில் என்னை ஒரு வாட்டி கூட திட்டினதே கிடையாது. என்னை எதுக்காக இப்படி திட்டினார்? நான் என்ன பண்ணேன்? அது எல்லாம் அப்பா பண்ண தப்பு, அதனால தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம போயிட்டு பாப்பாவை கன்வின்ஸ் பண்ண போகிறோம். ஓகே? அதுக்கு நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை நான் வரமாட்டேன், என்னை திட்டினார்ல, நான் வரமாட்டேன். அவர் கோவமாகவே இருக்கட்டும், நானும் அவர் மேலே கோவமாக இருக்கேன். டேய் சரி எழுந்திரி, பாப்பா வான்னு சொன்னேன். சரி வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரெண்டு பேருமே இழந்துருச்சு. நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போனால் ஜங்குக்கு அப்படியே நல்லா டோரை லாக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் லைட்டாக அப்படியே பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக் பெட்டில் உட்காந்து அப்படியே அமைதியாக படுத்து நல்லா அழுதுட்ருக்கா. இப்போ நம்ம டேக்கு அதை பார்த்தது ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக போயிடுது. இப்போ நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு அவருடைய ஷோல்டர் மேலே கையை வைக்க நம்ம ஜங்குக் மேலே தட்டி விட இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் எழுந்திரிச்சு உட்காந்து, உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும், என்ன சாப்பாடு வந்து போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீரோடு கேட்க டக்குன்னு ரைட்டு கணத்துலேயும் லெஃப்ட் கணத்துலேயும் ரெண்டு பக்கமும் ஒரே டைம் ஒரு கிஸ்ஸு கிடைக்குமா நம்ம ஜங்குக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட பார்த்தா ரைட் சைடில் நம்ம டேயாங் கொடுக்குறாரு, லெஃப்ட் சைடில் ஜேட் கொடுக்குறான். ரெண்டு பேருமே ஒரே டைமில் மொத்த மழையை பொழிய நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான் ஆஃப் ஆகிடுறாரு. இப்போ உடனே இருந்தாலும் அந்த ஒரு கோவன்றதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, இப்போ எதுக்கு இந்த மொத்த மழையெல்லாம்? போங்க ரொம்ப விட்டு வெளியே. ஏய் நடிக்காதடா, என்ன நடிக்காதடா, மேலே ரூமை விட்டு வெளியே போ. இப்படி தானே என்னையும் நடத்துனீங்க 6 வருஷம் டே, 6 வருஷம். சாரிடா, இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டோம். எல்லாமே என்னுடைய தப்பு தான். சாரி. என்னை 2 அரை வேணால் அரைஞ்சிக்கோ. சாரிடா தங்கம்ல, ப்ளீஸ் இனிமேட்டு அப்படி நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை தெரியாமல் கூட இனிமேட்டு நான் உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ராமிஸ், ஜேட் மேலே ப்ராமிஸ். ஹே குழந்தை மேலே ப்ராமிஸ் பண்ணாத, நீ அதை மெயின்டைன் பண்ணவே மாட்டேன். ஹேய் ப்ராமிஸாடா, சத்தியமாக சொல்கிறேன், என் மேலே சத்தியமா. ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகலாமே, ஃபைனல் வார்னிங் கொடுக்கலாமே, ப்ளீஸ் கொஞ்சம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி 2 பேரும் முட்டி போட்டுக்கிட்டு நின்று இந்த மாதிரி நம்ம டயலாகை சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா அவ்வளோதான், அந்த ஒரு ப்ளீஸுன்றப்போ அவர் அப்படியே கண்ணை சுருக்கி கேட்குறதுல நம்ம ஜங்குக்கு மயங்கிடுறாரு. இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய ஷோல்டரில் அப்படியே லைட்டாக அப்படியே தட்டி விட, இப்போ உடனே நம்ம இழுத்து பிடிச்சி அழகாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க நம்ம ஜேடும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போது அந்த ஹக்கிங்லேயே நம்ம ஜேட் தான் அப்பா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட் வாய்ஸில் சொல்கிறோம். இப்போ உடனே 2 பேருமே எழுந்திரிச்சு கீழே ஜேடை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் போட்டு எல்லாருமே அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமில் பார்த்தா நம்ம ஜங்குக் 2 பேருமே வந்து பாத்டப்பில் ஒவ்வொரு சைடில் உட்காந்துட்ருக்காங்க. நல்லா வெதுன்னு தண்ணியில் சென்டரில் ஜேடு உட்காந்துட்ருக்கான். ஃபேமிலியாக உட்காந்து குளிச்சிட்ருக்காங்க. ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு சாரி கேட்டுக்கிட்டு அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்
மூமெண்ட் அந்த இடத்துல இருக்குது. இப்போ அப்படியே நல்லா ஹாட் பாத்லாம் எடுத்துகிட்டு ரூமை விட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு அப்படியே வெளியே வர, இப்போ உடனே நம்ம தான் ஜேட் கிட்ட, ஜேட் இத்தனை நாள் நீனு டாடா கூட மட்டும்தானே படுத்து தூங்கியிருக்க, இன்றைக்கி ஒரு நாள் பாப்பா கூட படுத்து தூங்குறியா? ஒரு நாள் தானா? சரி, இனிமேட்டு நீ நான் பாப்பா 3 பேரும் செம்ம ஜாலியாக ஒரே பெட்டில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக தூங்கலாம். சரி டாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே சேர்ந்து ஒரே பெட்டில் ஜாலியாக பெட்டில் படுத்து உருண்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஒரு லைஃப் அப்படியே அந்த நைட்டை வந்து அப்படியே கழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக் வழக்கம் போல் எழுந்திரிச்சு சமைச்சு வைக்க, நம்ம ஜேட் 2 பேருமே வழக்கம் போல் ரெடி ஆகி கீழே வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு லஞ்ச் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போக, ஆஃபீஸ் போனால் அந்த இடத்துல போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு நம்ம செம்ம ஹாப்பியாக ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஈவினிங் ஆக நம்ம ஜேடை போயிட்டு நம்ம ஜங்குக்கே போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. நம்ம டேவும் அப்படியே ஈவினிங் ஜாலியாக ஜங்கு கூட ஹாப்பியாக இருக்கலாம், டின்னர் சாப்பிட்லாம், நேற்று மாதிரி ஒன்றா குளிக்கலாம், ஜெயிட் கூட ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு ஜாலியாக வர, இங்கே நம்ம ஜங்குக்கு வழக்கம் போல் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டேக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. டே அப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. ஹாலில் நம்ம ஜேட் டிவி பார்த்துட்ருக்கா. ஜேடா அப்பாவை பார்த்த உடனே ஓடி போயிட்டு அப்பான்னு கட்டி பிடிச்சிக்கா. நம்ம ஜேடையும் நம்ம கட்டி பிடிச்ச அடுத்த செகண்ட் அவருக்கு அப்படியே எனர்ஜி பூஸ்டப் ஆகிடுது. ஜாலியாக விளையாடிக்கிட்டே இப்போ 3 பேர் திரும்பியும் ஜாலியாக விளையாடுறது என்ன குளிக்கிறது என்னன்னு அப்படியே அவருடைய லைஃப்பை அழகாக கொண்டு போகிறாங்கடா. ஓகே, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி இதை சேட்னஸ்லேருந்து ஹாப்பினஸ்க்கு கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ எஃபர்ட் கொடுத்து என்னால் பேசவே முடியல அந்த சோகம் இதில். ஆனால் ஹாப்பி இது வந்து எனக்கே செம்ம ஜாலியாக ஆகிடுச்சுடா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரீசன் ஏன்டி இவ்வளோ மொக்கையாக போச்சு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்னால் வேறு ரீசன் எனக்கு யோசிக்க முடியல. உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபர்ட்டோட ரீசன் வேணும்னா எனக்கு கொஞ்சம் நாள் வேணும். ஓகேவாடா? உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கிறேன். ஓகேவாடா? ஓகேடா, பாய் பாய், குட் நைட் அண்ட் ஐ லவ் யூ ஆல்.